ஹலோ கனிங் சேனல் பீப்புள். உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க 2 பேருக்குமே திருமணம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ், மூலமுடுக்கில் இருந்த ஒரு சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்லி பெரிய பெரிய லெவலில் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு மிகப்பெரிய கிராண்டாக இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்ற மாதிரி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுலேருந்தே அவங்க வீட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுல ஆடியன்ஸ் ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்கிறதுனால அந்த விஷயமும் ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து லீக் அவுட் ஆகிட்டுருக்கு. அந்த வரிசையில் நம்மளுடைய ஐஸ்வர்யா அர்ஜுன் அப்படின்றவங்க உமாபதி ராமையாவோட வீட்டோட பீரோவை திறந்து பார்த்து ரொம்பவே வந்து அதிர்ச்சிகரமாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்காக அவர் நிறையவே வந்து இது பண்ணி வச்சிருக்காராம். அந்த பீரோவில் அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ரொம்ப காலமாகவே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்க வந்து லவ் பண்ணி ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட ஐஸ்வர்யா அர்ஜுன் நம்மளோட உமாபதி ராமையாவோட வீட்டோட பீரோவை ஒன்ஸ் வந்து திறந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிருக்காங்க. அதில் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு லைஃப் டைமுக்கு தேவையான மொத்த ட்ரெஸ்ஸஸ்மே அதில் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் செட்லேருந்து அவங்களோட ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அவர் வாரி அள்ளி குவிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து என்னை நம்பி வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே அதில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா லைஃப் டைமில் வந்து இதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னால் அதை வியர் பண்ணுறதுக்கே காலம் முடிஞ்சிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர் என் மேலே அன்பு வச்சு நிறைய புது மாடல்லேருந்து பழைய மாடல்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து வியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு என் மேலே வந்து அன்பு வச்சுருக்காரு. ஸோ அந்த பீரோவை பார்த்தோன்னே நான் வந்து இவரை தப்பா மேரேஜ் பண்ணிக்கணும், இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு நம்ம மேலேன்ற அளவுக்கு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் உமாபதி ராமையாவும். அவரும் என் மேலே வந்து செம்ம அன்பு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட தளபதி விஜய் பற்றி கஸ்தூரி அவர்கள் ஒரு சில பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து அரசியலுக்கு போயிட்டாரு சினிமாவை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால சினிமா ஒன்றும் தளபதி விஜய்க்காக வந்து மொத்தமே முடங்க போகிறது கிடையாது. ஐயோ தளபதி விஜய் சினிமா விட்டு போயிட்டார், இனிமேல் வந்து படமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் வந்து இருக்க போகிறதும் கிடையாது. ஒரு மனிதருக்காகலாம் சினிமா நிற்காது. ஸோ அவரோட வாழ்க்கையை தேடி போயிட்டா மாதிரி சினிமான்றது அதை தேடி கண்டிப்பாக வந்து வேறு கலைஞர்களை தேடி போயிட்டு தான் இருக்க போது. தளபதி விஜய் ஒருத்தருக்காகலாம் வந்து கண்டிப்பாக சினிமா வந்து முடங்க போகிறது கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக வந்து அவர் வந்து ஃபேமஸாக இருக்கிறாருனா, சினிமா வந்து 200 ஆண்டுகளாக ஃபேமஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க கரெக்டாக எல்லாமே நல்லா தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பரபரப்பு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.